மயில் 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 பாருங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு. கேரட்டு கொடுத்தாக்கா மயில் வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அதை தின்னுபிட்டு தோகையை விரித்து டான்ஸ் ஆடும்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இல்லையா கிராமத்தில். அதை இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணிவிடுவோம். ஓகே, நான் இப்போ தான் கேரட் எடுத்து வர சொல்லியிருக்கேன். இந்த நேரம் பார்த்து கேரட் வரலன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். போய் அந்த கேரட்டு வந்தோடனே கடைசியாக அந்த வீடியோவை பாருங்கள். கேரட்டை தின்னோடனே அது தொகையை விரித்து ஆடுதா என்ன நம்மளும் டெஸ்ட்டு பண்ணிவிடும் இன்றைக்கி. அதுக்காக நாங்கள் இந்த சக்குன்னு இந்த மயிலை மயில் டெய்லியும் வருது நம்ம கொலைக்கு. ஆனாக்கா மேகமூட்டமாக இருக்காது. இன்றைக்கி ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. மயில் வந்திருக்கு, மேகமூட்டமாகவும் இருக்குது. ரெண்டு அமைஞ்சிது. ஆனாக்கா கேரட் இல்லை. இன்றைக்கி போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்துடும் என்னன்னு பார்க்கும். வந்தோடனே இதை கேரட்டை கொடுத்து பெரியவங்க சொல்கிறது சரியா, கேரட்டு கொடுத்தாக்கா தின்னுட்டு தொகையை விரித்து ஆடுன்னு சொல்கிறாங்களே, என்ன ஆகுதுன்னு இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணிட வேண்டியது தான். போன வீடியோ கூட பார்த்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கிராமத்தில் விவசாயிகள்லாம் ரொம்ப இவ்வளோ சிரமம். மருந்து போடும்போது பக்கத்துலேயே பாம்பு போகிற வீடியோ கூட நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். நான் அதை மருந்து போட்டுக்கிட்டே அந்தாண்ட மாப்பிள்ளை மருந்து போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. இந்தாண்ட ரெண்டு நல்ல பாம்பு குழஞ்சிக்கிட்டே ஒரு ஆள் உயரம் எம்புறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ போன வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லிங்க்கு கூட நான் கீழே போட்டு விட்றேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அதுவும் கிராமத்தில் இதெல்லாம் ஒரு ரசிக்கத்தக்க ஒன்று. அதே சமயம் இப்போ மயிலுக்கெல்லாம் தெரியாது. பாம்பு அன்னைக்கு அந்த வீடியோ பாருங்கள். இந்தாண்ட மருந்து போட்டுட்ருப்பாங்க. அந்தாண்ட ரெண்டு நல்ல பாம்பு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு ஒரு ஆள் உயரம் போகிறத நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பாருங்கள். அதான் நேச்சுரல். இதேமாரி மயில் பாம்பு இது கூடலாம் வாழ்கிறது தான் விவசாயம். இந்த பாம்பு மயில் புறா இதெல்லாம் சுற்றி தான் நம்ம விவசாயம்லாம் உண்மையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாம்பெலாம் இருக்கிற இடத்த நம்ம பார்த்து வயலில் போனோம்னா ஊரே நம்மளை பார்க்க அதனால இதையும் ரசிக்கலாம். பாம்பையும் கொல்லக்கூடாது. நம்மளும் ஜாக்கிரதை. நான் அந்த புறா அந்தாண்ட மருந்து போடுறாங்க, இந்தாண்ட பின்னிக்கிட்டு ரெண்டு நல்ல பம்பு பின்னிக்கிட்டு ஒரு ஆள் உயரம் எம்புறதுக்கும் ஒரு 20 அடிக்கு என் நடுநட்ட பயிர் அப்படியே நாஸ்தி பண்ணிடுவேன். அதையும் நான் தான் வீடியோ எடுத்தேன். நான் யதார்த்தமாகவே வயலில் உட்காந்துக்கிட்டு பார்த்தேன். அந்த வீடியோவும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் கேட்குறீங்க? அந்தாண்ட ஒரு 15 மைல் இருக்குது. அது நான் பார்க்கணும். நம்ம கேமராவை எடுத்துட்டோம்னா இந்த பொசிஷன் மாறிடும். திரும்பி அந்த கேரட் வந்தோன்னா கொடுத்து அழகாக அந்த தோகை விரிச்சி ஆடுறத நம்ம அழகாக வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் கேமராவை செட் பண்ணிட்டேன். அதனால் அந்த கேமராவை எடுத்து அந்தாண்ட இந்த காட்டுக்கு அந்தாண்ட ஒரு 15 மைல் இருக்குது. 15-20 மைல் இருக்கும். அதை காமிக்கலான்னு பார்த்தாக்கா அந்த கேமராவை எடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ அது இருக்கிற அப்படி இருக்கட்டும். நார்மலாக இயல்பாகவே மனிதர்கள்ட்ட மயில் பாம்பு இதெல்லாம் கிராமத்தில் சகஜமாக பழகிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மயிலாக இருந்தாலும் சரி பாம்பாக இருந்தாலும் சரி நம்மளை பார்த்தா சரசரசன்னு அந்தாண்ட ஓடிடும். மயிலெலாம் நெருங்கவே முடியாது. நம்ம வரதை பார்த்துட்டே மறையும். இப்போ என்னன்னு சொன்னாக்கா நல்லா பாருங்கள். அந்தாண்ட மயில் இருக்குது. நான் ரொம்ப கிட்டக்க இருந்து வீடியோ எடுக்கிறேன். என்னை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லை. இப்போ தான் கேரட்டு கேரட்டை நீட்னா அந்த பக்கம் திரும்பிக்குது. அங்கே இருங்க, கேரட்டு வந்துடுச்சு.
கேரட்டை கட் பண்ணி நீட்டுறேன், அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு. அதுமாரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மயில்லாம் நம்மள்ட்ட வந்து ரொம்ப சகஜமாக பழகிற ஒரு காலம் வந்துருச்சு. பயந்து போய் மயில் பெருகியும் போயிட்டுங்க. முன்னாடிலாம் மயில் என்ன செய்யும், அந்த நம்ம வயலில் உள்ள பருக்கு, அந்த கதிரில் உள்ளதை கொத்தி கொத்தி திங்கும். பொதுவாகவே எல்லா குருவியும் அப்படி திங்கும். இந்த மயில் மட்டும் என்ன செய்யுது, அப்படியே 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 வாயை வச்சு அப்படியே உருவுது. அந்த கதிரை வந்து அப்படியே உருவிடுது. கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போயிடுது. திங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை.